இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஜேடிஎஸ் கட்சி சிட்டிங் எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணாவின் செக்ஸ் வீடியோ சர்ச்சை கர்நாடகாவில் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரஜ்வல் மீண்டும் ஹாசன் தொகுதியில் களமிறங்கினார். அவரது தொகுதி உட்பட 14 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 26 தேர்தல் நடந்தது. தேர்தலுக்கு சில நாட்கள் முன்பு அவர் தொடர்புடைய செக்ஸ் வீடியோக்கள் வேகமாக பரவின. தேர்தல் முடிந்த மறுநாள் கர்நாடகா முழுவதும் வீடியோக்கள் வைரலாகின. தேர்தல் முடிந்த கையோடு பிரஜ்வல் ஜெர்மனி பறந்தார். அவரது வீட்டில் வேலை பார்த்த பெண் பிரஜ்வல் மீது புகார் செய்தார். கட்சி பெண் உறுப்பினர்கள், அரசு ஊழியர்கள், பிரபலங்கள் என பலரது வாழ்க்கையை பிரஜ்வல் சீரழித்து விட்டார். பாலியல் தொல்லை கொடுப்பதை வீடியோவாக எடுத்து வைத்திருக்கிறார். அதை வைத்து மிரட்டி மறுபடியும் அத்துமீறி நடப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார் என்று குற்றச்சாட்டு எழுந்தது. பிரஜ்வல் தொடர்புடைய 2976 வீடியோக்கள் பென்டிரைவில் இருப்பதாக வெளியான தகவல் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வேலைக்கார பெண் கொடுத்த புகாரில் சிறப்பு விசாரணை குழுவை கர்நாடக அரசு அமைத்தது. உடனடியாக விசாரணைக்கு ஆஜராக விசாரணை அமைப்பு சம்மன் அனுப்பியது. சம்மனுக்கு பிரஜ்வல் வக்கீல் பதில் அளித்தார். அவர் பெங்களூருக்கு வெளியே டூர் சென்றுள்ளார். 7 நாளில் பெங்களூர் வந்து விடுவார். அதன் பிறகு விசாரணை அமைப்பு முன் ஆஜராவார் என்று கூறினார். இதற்கிடையே ஜெர்மனியில் பதுங்கியிருக்கும் பிரஜ்வலை இந்தியாவுக்கு கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதினார். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பிரஜ்வல் சர்ச்சை கர்நாடகாவை உலுக்கி கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் பிரஜ்வல் இது பற்றி எதுவும் பேசாமல் மௌனம் காத்து வந்தார். இன்று முதல் முறையாக அவர் வாய் திறந்திருக்கிறார். உண்மை விரைவில் வெல்லும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் கூறியுள்ளார். நான் பெங்களூரில் இல்லாததால் விசாரணைக்கு ஆஜராக முடியவில்லை. வக்கீல் மூலம் இந்த தகவலை தெரிவித்து விட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். இதற்கிடையே அவரை ஜேடிஎஸ் கட்சி சஸ்பெண்ட் செய்துள்ளது. கர்நாடக அரசு விசாரணை குழு அமைத்ததற்கும் வரவேற்பு தெரிவித்துள்ளது.